வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப வித்தியாசமான முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டைக்கு கரெக்டான அளவு 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 50 கிராம் நெய் எடுத்துக்கோங்க, 100 கிராம் பால்கோவா, பேக்கரியில் விற்கும்ல பால்கோவா, அதை எடுத்துக்கோங்க. முந்திரி பிஸ்தா இதை எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிக்சிலெலாம் அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் பீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கணும். அடுத்து பால்கோவாவையும் சேர்த்துக்கிறணும். இது 100 கிராம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறணும். சர்க்கரை பால்கோவா இதெல்லாம் கரையிற அளவு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முந்திரி பருப்பு வீடியோ போட்டிருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் அரைச்ச வீடியோ போட்டிருக்கேன். அதிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கேக்கு ட்ரேயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி சேர்க்க வேணாம், உப்பு சேர்க்க வேணாம், மணல் சேர்க்க வேணாம். நம்ம சாதாரணமாக குக்கர்லேயே ஒரு கம்பி வச்சு இந்த கேக்கு ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கிற இந்த முட்டை மிட்டாய் மிக்சரை தூக்கி அதில் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்களே பார்க்கவே உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ரிஸ்க் எடுக்கவும் தேவை கிடையாது. சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டாக அவ்வரி விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்தடுத்து கேட்பாங்க. இதில் ரொம்ப சத்தானது கூட பால்கோவா சேருது, முட்டை சேர்ந்துருக்கு, நெய் சேர்ந்துருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்து. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.